இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு பிஸ்கெட் நாட் கிராஸ்கட் கூட போட்டோம் அல்லவா, லஞ்ச் பாக்ஸ் சைஸு, அதுக்கான மெஷர்மெண்ட்ஸ் நம்ம இப்போ பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா பார்டர் கூட மாதிரி போட்டிருக்கேன். பார்டரில் வந்து உங்களுக்கு பாக்ஸ் நாட் தான் போட்டிருக்கேன். ஆனால் இந்த நடுவில் ஒரு இந்த ஸ்கொயர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிஸ்கெட் நாட் போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு இந்த மாதிரி தான் கிடைக்கும். அப்புறம் கைப்பிடி பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நான் ஒரே கலரில் உங்களுக்கு வந்து முறுக்கு கைப்பிடி போட்டிருக்கேன். ஸோ இந்த கூடைக்கான மெஷர்மெண்ட்ஸ் என்னன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த கூடை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 ரோல் கூடை. அப்புறம் கிராஸ்கட் கூடை உங்களுக்கு மாடல் பார்த்தீங்கன்னா பார்டர் கூடை மாதிரி வரும். பிஸ்கெட் நாட் யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் இது வந்து லஞ்ச் பாக்ஸ் சைஸ்க்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்டர் கூடைங்கனால உங்களுக்கு வந்து ஒரு கலர் வந்து அதிகமாக வரும், ஒரு கலர் வந்து கம்மியாக வரும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2 கலர் எடுத்திருக்கோம், ப்ளூ அப்புறம் ஒயிட்டில் சாண்டில் எடுத்திருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ப்ளூவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1.5 கட்டு தேவைப்படும். சாண்டிலில் பார்த்தீங்கன்னா சாண்டில் இல்லை ஒயிட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1/2 கட்டு தேவைப்படும்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் இது கிராஸ்கட் கூடைங்கனால முதலே நம்ம ஒயர்ஸ் வெட்டிடுறோம். ஸோ ப்ளூவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 32 ஒயர் வெட்டணும். ஒயிட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 16 ஒயர் வெட்டணும்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் இந்த எல்லா ஒயரோட மெஷர்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8.5 அடி மெஷர்மெண்ட் எடுக்கணும் நீங்கள். அப்புறம் நீங்கள் எப்பவும் போலவே என்ன பண்ணுவீங்க, இந்த ஒயர் எடுத்ததை சேம் கலர் ஒயரை 2 சேர்த்து நாட் போட்டுருவீங்க. ஸோ ஒயிட்டில் 8 கிடைக்கும், ப்ளூவில் வந்து உங்களுக்கு 16 கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். இந்த நாட்ஸை தான் நம்ம வந்து கீழே அட்டாச் பண்ணுவோம். பேஸில் அட்டாச் பண்ணும்போது உங்களுக்கு அந்த பேட்டர்ன் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ என்ன பண்ணுவோம்னா இந்த நாட்ஸ் வந்து நம்ம சென்டரில் தான் அட்டாச் பண்ணுவோம். எப்படி அட்டாச் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா பார்டர் கலர் உங்களுக்கு வந்து ஒயிட்டா, ஸோ அதுலேருந்து ஒரு நாட் எடுத்துக்கங்க. இங்கே கடைசிலையும் உங்களுக்கு வந்து ஒரு நாட் வரும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு ஒயிட் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லையும் கடைசிலையும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4 ப்ளூ, அதுக்கப்புறம் 2 ஒயிட், 4 ப்ளூ, இந்த மாதிரியே மாற்றிட்டு போகணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பார்டர் கலர் உங்களுக்கு ஒயிட் வரும்போது 2 வைக்கணும். ஆனால் இந்த பேட்டர்ன் உங்களுக்கு கரெக்டாக வரக்கோசரம் இது கிராஸ்கட் கூடிங்கனால ஸ்டார்டிங்கில் 1 கடைசியில் 1 வைக்கிறீங்க. நடுவில் பார்த்தீங்கன்னா ஒயிட் வரும்போது 2 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் ப்ளூ வைக்கும் போது நீங்கள் 4 ப்ளூ வைக்கணும். அப்புறம் இந்த எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே சொல்கிறதெல்லாம் நாட்ஸ் நம்ம இங்கே சேர்த்து போட்டோமல்லவா, அந்த நாட்ஸ் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் எப்படி அரேஞ்ச் பண்ணுறாங்கிறது. ஸோ இது வந்து ஒரு ஒயிட் நாட், இது வந்து 4 ப்ளூ நாட், அந்த மாதிரி வச்சுக்கலாம். அப்புறம் இதுக்கு அடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தமாக 7 நாட்ஸ் வரணும். ஸோ நீங்கள் வந்து 7 லைன் நீங்கள் போடணும்னு வச்சுக்கோங்களேன். சென்டரோடு சேர்த்து மேலே 7 லைன், சென்டரோடு சேர்த்து கீழே 7 லைன் நீங்கள் போடணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் லைன் என்றதுக்கு இந்த சாய்வாக இருக்கிற இடத்துல நீங்கள் வந்து இந்த நாட்ஸ் எண்ணிங்கனாவே தெரியும்னு வச்சுங்களேன். ஸோ 7வது பின்னலில் நீங்கள் கார்னர் டர்ன் பண்ணுறீங்க. அப்படின்னா என்னென்னா 6வதும் 7வது பின்னலும் சேர்த்து நீங்கள் பின்னும்போது அந்த இடத்துல கார்னர் டர்ன் ஆகும்னு வச்சுங்களேன். இதுதான் உங்களுக்கு கூடைக்கு மொத்தமாக. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேலே வரும்போது பிஸ்கெட் நாட் மாற்றிருப்போம். ஸோ நீங்கள் வந்து இதுக்கான தனியாக நான் இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன்னு வச்சுக்கலேன், கம்ப்ளீட்டாக எப்படி இந்த கூட போடுறது, எப்படி இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம். ஸோ அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ இது கைப்பிடி பார்க்கலாம். நம்ம ஹேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயர் கைப்பிடி போட்டிருக்கேன். முறுக்கு கைப்பிடிக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உள் ஒயர் மட்டும் தான் மெஷர் பண்ணும். இங்கே வந்து 3 ஒயர் எடுத்திருக்கேன் உள் ஒயர். ஒவ்வொரு ஒயரோட மெஷர்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா 4 அடி எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் நீங்கள் வந்து வெளியில் நீங்கள் ஒயர் பின்னிட்டு வருது, இப்போ ஹேண்டில் பின்னிட்டு வர ஒயர் வந்து உங்களுக்கு ரன்னிங் ஒயர்லேருந்து நீங்கள் எடுத்துக்குவீங்க. ஸோ அது வந்து நீங்கள் அளக்க தேவையில்லைன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த ஹேண்டிலுக்கும் பார்த்தீங்கன்னா நான் வந்து தனியாக வீடியோ போட்டிருக்கேன் எப்படி போடுறதுங்கிறதுக்கு. இதோட லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த கூடை பின்னுறதுக்கு, இந்த ஹேண்டில் பின்னுறதுக்கான வீடியோஸ் நான் முதலே போட்டிருக்கேன். ஸோ அதோட லிங்க்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன்னு வச்சுக்கோங்களேன், பார்த்துக்கங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.